ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பசங்களுக்கு டெய்லி எதனா ஒரு ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து காராச்சேவ் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கப் அளவு வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டு, அதே கப் அளவில் அரை கப் அளவு அரிசி மாவு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கலருக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஒரு கரண்டி எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சிதுனதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு போனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக வர மாதிரி இருக்கிற மாதிரி பதம் வரணும். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சமே இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் நல்லாவே சாஃப்டாகவே நம்மளுக்கு இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அச்சும் இருக்குது, ஒரு சில்வர் அச்சும் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இதில் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பார்க்க. சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்குது. ரெண்டுமே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே மாவு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். சட்டியில் வந்து எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது புழியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா மேலே தூக்கி புழிஞ்சு விடுங்க. இல்லைனா இது புழிய வந்து நம்மளுக்கு அந்த ஆவி வந்து நம்ம கை மேலே அடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் ஐட்டம் அதிகமாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம கடையில் வாங்கும்போது வீட்டில் செய்கிறது எவ்வளவோ நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. அதே போல் வந்து சில்வரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து எனக்கு கீழே வந்து கொஞ்சம் மாவு தேங்கி நிற்கிது. அதுக்கு யாருக்குன்னா எனக்கு ஐடியா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இதே பிளாஸ்டிக்கில் புழியும் போது பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே நல்லா புழிஞ்சு அழகாக வெளியில் வந்துடுது. இது கடையில் செய்கிறத விட பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கவே நம்ம சூடாக போட்டு எடுக்கும்போதே நல்லா சாப்பிட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈடு எடுத்ததாக பசங்க சாப்பிட்டுட்டாங்க. இது செகண்ட் டைம் போட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போதே எப்போ எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.